ஃபுல் வைரலா இருக்கு. நானே ஷாக் ஆயிட்டேன். ஃபுல் கமெண்ட்ஸில் வந்துட்டு தலைவா நீங்க எங்க இருக்கீங்க? நான் தலைவன் நானா தலைவனா? நான் நினைச்சேன் என்னன்னா எனக்கு மென்டலானதா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மென்டலானதா எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் சினிமா யூனிவர்சிட்டியில் டாப்பர். நான் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு அட்மிஷனுக்காக கியூ நிற்கணும் ஒருத்தர். நான் ஒரு சும்மா ஏதாவது எங்கேயாவது போய் உட்கார்ந்து என்னோட ஐடென்டிட்டி பற்றி பேசுனா யாரும் கண்டுக்க மாட்டேன். டிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா ரீல்ஸில் வந்து எம்ஜிஆருடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாரு. அவரை பார்க்கும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு ஏஏயா இருக்குமோ, உண்மையிலேயே இது எம்ஜிஆர் தானா இல்லை அவரோட சாயலில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஏஏ ஃபேஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரியலாக கேரளாவோட எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷியாஸ் கொட்டக்கோடன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேரளா தான். கேரளான்னு சொல்லும்போது நம்ம ஊட்டி கூடலூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அதோட பார்டர்ல நிலம்பூர் சொல்லுவாரு, அங்கதான் நம்ம. ஆக்சுவலி நீங்க என்ன பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? உங்களோட கோல் என்ன மாதிரி? ஆக்டிங் தான் கோல். ஆக்டிங் தான். இப்போதான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் கிடைக்கும் இல்லை, ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கறத எப்போ உணர்ந்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா, இல்லை உங்க வீட்டில் யாராவது சொன்னாங்களா, இல்லை எப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் கட் வந்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கு, அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரியே அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொண்டு வரது, இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி எம்ஜிஆர் மாதிரி ஃபேஸ் லுக் இருக்குன்னு நான் இப்போவும் நம்பலை. நான் அதை கிளைம் பண்ணவே இல்லை. இப்போது எனக்கு நானே மிரரில் பார்த்தது ஐயோ தோண என்னமோ சும்மா என்னமோ பண்ணுறேன். டிக்டாக்ல இருக்கிற டைமில் வீடியோஸ் எல்லாம் பண்ணி நிறைய மலையாளம் வீடியோஸ் தான் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் நான் மலையாளத்தில் ஒரு ஓல்டு ஆக்டரை சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மீசையெல்லாம் வரைஞ்சி ஆக்ட் பண்ணேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னேன், ஜஸ்ட் நீங்கள் எம்ஜிஆர் சார் மாதிரி ஜஸ்ட் ஒன்று மேக்கப் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அவங்க சொன்னபடி அப்போ நமக்கு சிஎம் ஃபோட்டோவில் இருக்கிற எம்ஜிஆரை தான் தெரியும். எஸ்பெஷலி கேரளாவில் இருக்கிற எங்களை இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். எம்ஜிஆர் சார் தமிழ்நாடோட சிஎம்மாக இருந்த அந்த கேப் இருக்குங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ அதுதான் தெரியும். மற்றபடி எதுவும் தெரியல. அப்போ நான் கூகுளில் எம்ஜிஆர் சர்ச் பண்ணப்போ தான் அவங்கள்ட்ட இன்னொரு ஃபேஸ் ஆக்ட் பண்ணும்போது இருக்கிற சினிமாவில் ஃபேஸ் முதல் தடவை அப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அதே மாதிரி ஜஸ்ட்டு சும்மா வீட்டில் இருந்து சும்மா மையெல்லாம் வச்சு நானே சும்மா பண்ணி 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க சினிமா தெரியல, ஒண்ணுமே தெரியாத டைம் தான் அது. ஃபர்ஸ்ட் என்ன ஏஜ் இருக்கும் அது? 2018-19 அந்த டைம்ல தான். 18 இப்போ ரீசன்ட்டா 2018-19 அந்த டைம்ல கோவிடுக்கெல்லாம் முன்னாடி டிக்டாக்ல இருக்குன்னா அந்த டைம்ல தான். ஸோ அந்த மாதிரி அப்பதான் அவங்க சினிமா ஃபோட்டோ எல்லாம் பார்த்து கூகுளில் பார்த்து அப்போ 2-3 சாங்ஸ் தான் பண்ணேன். ஒரு சாங் அவங்க சாங் கூட கிடையாது, அது எனக்கு தெரியாது அவங்க சாங்கா இல்லைன்னு தெரியாது. அப்படி அதெல்லாம் பார்த்து ஈவினிங் ஆகப்போ அப்போ லைக் ஒன்றும் எனக்கு ஆக்சுவலி லைக் இல்லை, வீடியோஸுக்கும் லைக் கிடையாது. 2-3 லைக்ஸ் தான் வருவார். அப்போ நாம போடுற லைக்கு பின்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது போடுற லைக்கு பின்ன ஒரு லைக்கு யாராவது தெரியாமல் போடுற லைக் அந்த மாதிரி தான் வருவார். அப்படிதான் ஈவினிங் ஆனப்போ ஃபுல் மெசேஜஸே வந்துட்டு இருக்கிற ஃபுல் நோட்டிஃபிகேஷன். அப்போ டிக்டாக் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ நான் பார்த்தப்போ ஃபுல் வைரலாக இருக்குது. அப்போ நானே ஷாக் ஆகிட்டேன். ஃபுல் கமெண்ட்ஸில் வந்துட்டு தலைவா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் தலைவனா? நான் நினச்சேன் என்னன்னா எனக்கு மென்டலானதா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மென்டலானதா அந்த மாதிரி நினச்சிட்டேன். பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு சீரோவில் நம்ம ஒரு எங்கேயோ ஊரில் இருக்கிற ஒரு சின்ன பையன், அவங்க நான் போய் இந்த மாதிரி ரொம்ப நிறைய பேர் என்னை பிடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அப்பப்போ பின்ன நான் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன்.
சதி லீலாவதி அது முதல் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் பண்ணி மதுரை வீரன் அந்த மலைக்கல்லன் அலிபாபா நாடோடி மன்னன் நிறைய ஃபிலிம்ஸை எங்கள் வீட்டு நிறைய மாட்டுக்காரர் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தேன், சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்படிதான் இந்த மாதிரி பண்ணேன். அப்படியே இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க. ஆக்சுவலா உங்களை பார்த்த ஒன்று கேட்கணும், ஒரே ஒன்று தொட்டு பார்த்துக்கலாமா? சரி, இதை பத்தி ஒரு நிறைய பேர் கேட்டிருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆரோட மாதிரியே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே சரி ஏதாவது விக்கா இருக்கும் போல இருக்கு அப்படிதான் நினைச்சேன். நிறைய பேர் கேட்டிருக்கு இது விக்கான். அப்ப நானே வீடியோல விக் இல்ல, என்னோட ஓன் ஹேர் தான். அப்படி நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து அவர் மாதிரியே அப்படியே அமைஞ்சிருக்கு. ஹேர் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய படிப்பு இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. சின்ன வயசுல நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? சின்ன வயசுல அப்படி எனக்கு ஆசையொன்னும் அப்படின்னு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனா இப்போ எனக்கு ஆக்டர் நடிகர் அப்படிதான் என்னோட ஒரு ஆசையே வந்திருக்கு. ஸோ முன்னாடி ஒரு அக்கௌண்டண்டாக கொஞ்சம் நாள் முன்னாடி ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் மீண்டும் பின் ஆடிஷன்ஸ் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி இப்போது சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் சினிமாவில் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட இண்டிவிஜுவலிட்டி மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து ஒரு எம்ஜிஆரோடைய சாயலில் நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும் அப்படின்னு நினைச்சதுண்டா? ஆக்சுவலி இருக்கு, நமக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு இருக்கு. இப்போ நான் இங்கே உங்கள் முன்னாடி இருந்து எனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு பேசுறதுக்கு காரணம் எம்ஜிஆர் சார். அப்படிதானே? அப்ப நான் இதை எப்படி அவங்கள மறக்க முடியும்? அதுதான் ஆக்சுவலி எல்லாருக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தனி அடையாளம் வேணும். பட் அது இன்னொருத்தர் மூலமா, கடவுள் மாதிரி ஒருத்தர் மூலமா வந்து சேர்றது அவ்வளவு பெரிய கிஃப்ட் தானே. ஆக்சுவலா நீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்களேன், ரீசெண்டா ஜெயலலிதா மேடமோட பயோபிக் எடுத்தாங்க. அந்த படத்துலயும் உங்களை வந்து எம்ஜிஆரா போறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருந்திருக்கும். இப்ப ரீசெண்டா உங்களை வந்து ஏதாவது மூவிஸ்ல வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களா? ரீசெண்டா ஒரு மூவில நடிச்சேன், சின்னதா ஒரு இது. அது கான்ஃபரன்ஸ்ல வச்சுக்க டைரக்டர் சொன்னாங்க. அப்போ வெளியே சொல்ல நான் கேட்டேனா இல்ல, அது என்ன சொல்றேன்னா அது என்ன அந்த ரோல் என்ன அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே ஓகே. பட் யாரோட மூவில நடிக்கிறீங்க அது சொல்லலாமா? நலன் குமாரசாமி சார் மூவி தான். ஓகே. அப்ப வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வேற உங்களுக்கு இப்ப நீங்க எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏதாவது த்ரெட்டன் அந்த மாதிரி ஏதாவது ரீசெண்டா கூட நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இனிமேல் நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ரீசன்? அது சும்மா ஒருத்தர் கோல் பண்ணி நம்ம ஏதாவது பேசுவாரு, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டுவாரு, அப்படி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளவு, அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ அது அவங்களுக்கு ஏதாவது, எனக்கு யாருக்கிட்டையும் பிரச்சனை கிடையாது, அவங்க பிரச்சனை தானே, நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் அவங்க திருந்துவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். அல்ல, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். அவங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மனசுக்கு கஷ்டமான மாதிரி பர்சனல் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும். அப்பதான் என்னோட வீடியோ மேபி அந்த டைம்ல பார்த்துட்டு கால் பண்ணி. ஸோ ஒருத்தரும் ஒரு டைம்ல என்ன டிஃப்ரெண்டான மைண்ட் செட் இருக்குல்ல, அப்படிதான், அது பிரச்சனை இல்லை. உங்களோட வீடியோ பார்த்துட்டு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல எல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்க மேல அவ்வளோ ஈர்ப்போட இருப்பாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. உங்களை பார்த்து அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி நீங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க, இல்ல ரோட்ல போகும்போது உங்களை நேர்ல பார்த்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? அம்மா என் வீடியோ பார்த்து அழுற ஒரு கை கூப்பி அழுதுட்டு இருக்கிற ஒரு வீடியோ அவங்க யாரோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி தான் நான் அவங்கள தேடிட்டே இருந்தேன் எங்க இருக்குன்னு. ஸோ இப்போ கடைசி இப்போ ஒரு மந்த் முன்னாடி தான் அவங்க யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கு, அவங்க இறந்துட்டாரு, இப்போ கொஞ்சம் முன்னாடி இறந்துட்டாரு அப்படி சொன்னேன். ஸோ என்ன கைகூப் எம்ஜிஆர் நீங்க எங்கே இருக்கு, நீ அப்படியெல்லாம் நீ எங்கே இருக்கு அப்படியெல்லாம் ரொம்ப முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட வந்து ரொம்ப பாசம் அன்பு. எம்ஜிஆர் சாருக்கு தான் நல்லா தெரியும் எனக்கு, இதெல்லாம் எம்ஜிஆர் சாருக்கு தான். அது எப்பவும் என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது. இது ஒன்றும் எனக்கு கிடையாது, எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்ற ரெஸ்பெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே. நிறைய நடிகர்களுடைய சாயல்ல இருக்கிற அந்த படத்துல எல்லாம் டூப் போடுவாங்க தெரியுமா? டூப். ஸோ அந்த மாதிரி டூப்பா இருக்கவங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு. அந்த மாதிரி உங்களை யாராவது அப்ரோச் பண்ணாங்களா? ஆமா, பண்ணியிருக்கு, கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கு. பட் நான் அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை சொன்னேன். எம்ஜிஆர் சாருக்கு தெரியாது இல்லை இப்போ இருக்கிற எலெக்ஷன் இல்லை இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களே இருந்திருந்தா என்ன முடிவு என்னென்ன விஷயத்துல இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப நாம எப்படி அவங்க ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி போற அந்த யோசனை வந்துட்டேன். அதனாலதான் வேணாம்
பிகாஸ் அவங்க உயிரோடு இருந்தா ஓகே தாராளமா போகலாம். பிகாஸ் ஏதாவது தப்பா இருந்தா நீ போக வேண்டாம் அப்படி ஏதாவது சொல்லும்ல. இது அவங்க இங்க இல்லை. அப்ப அவங்க ஐடென்டிட்டியில நம்ம போய் அவங்க பேசுற மாதிரி இல்லைங்கி இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி நல்லா வராதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து பொலிட்டிக்கல்குள்ள போகணும்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுக்கு? எனக்கு சினிமா நடிக்கிறதுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். பொதுவா நீங்க பொலிட்டிக்ஸுக்கு போறது நாட்டுக்காக நல்லது செய்யறதுக்கு தானே. அதுக்கு ஒரு பொலிட்டிக்ஸுக்கு போகணும்னும் இல்லை போகக்கூடாதுன்னு இல்லை. எப்போ இருந்தாலும் நாட்டுக்கு நமக்கு நல்லது செய்யலாம். பின்ன அந்த அளவுக்கெல்லாம் திங்க் பண்றதுக்கோ பொலிட்டிக்ஸை பற்றி பேசுறதுக்கோ நான் யாரும் கிடையாது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நல்ல ஸ்டாரா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த கோல் வந்து பொலிட்டிஷியனா மாறணும், தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் கூட சில நடிகர்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நான் யாரும் கிடையாது. பிகாஸ் இப்போ விஜய் சாரை பத்தி தானே நீங்க சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன். நானு நாட் ஓன்லி விஜய் சார். ஓகே தெரியும், எனக்கு விஜய் சாரை மட்டும் தானே. ஸோ விஜய் சார் எல்லாம் சினிமாவில் என்ன சொல்றது எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். நான் அந்த யூனிவர்சிட்டியில டாப்பர் தான். அவங்க சினிமா யூனிவர்சிட்டியில டாப்பர். நான் அந்த யூனிவர்சிட்டியில இருக்கணும் ஒரு காலேஜுக்கு அட்மிஷனுக்காக கியூ நிற்கணும் ஒருத்தர். யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜுக்கு யூனிவர்சிட்டியில டாப்பர் தான் அவங்க. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜுக்கு அட்மிஷன்ல கியூ நிற்கணும் ஒருத்தர். நான் போய் அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால அதை பத்தி எனக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சும்மா சினிமாவில் நடிச்சதுனால மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் அவங்க நிறைய நல்லது செஞ்சிருக்கு. இப்போ நான் ஒருத்தர் சொன்னேன், இந்த கேரளாவில் ஃப்ளட் இருந்தேன். ஃப்ளட் வந்த டைமில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ அங்கே இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் ஏதோ அவங்க இவங்க கால் பண்ணிட்டு ஏதாவது உதவின்னு சொன்னேன். அப்போ நிறைய பெரிய லோரிஸ் 10 லோரிஸ்ல ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் விஜய் சார் பேர்ல அங்க வந்துட்டேன். அவங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனாலதான், நல்ல மனிதனானதுனாலதான் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. சினிமாவில் மட்டும் நடிக்கிற நிறைய பேர் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு தானே நல்ல ஃபேன்ஸ். இவங்களுக்குன்னா அஜித் சாருக்கு விஜய் சாருக்கு எல்லாம் நல்ல ஃபேன்ஸ் இருக்குல்ல, தலைவருக்கு எல்லாம். அவங்களுக்கெல்லாம் சும்மா யாரும் அந்த ஹைட்ஸ்ல அவ்வளோ கஷ்டப்பட்டுதான் அவங்க எல்லாம் ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்கள பத்தி நாங்க சும்மா வந்து அவங்க உட்கார்ந்து ஜட்ஜ் பண்றது தான். அவங்க இது போயிட்டே இருப்பாரு. அவங்க போயிட்டே இருப்பாரு. உங்க தமிழ் ரொம்ப கியூட்டா இருக்கு. கியூட்டுன்னு தெரியுதா? அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். அசிங்கமா இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து நீங்க மலையாளம் கலந்த தமிழ் பேசுவாங்கல்ல, அது ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கு வந்து இப்ப எம்ஜிஆரோட டைலாக் உங்களோட ஸ்லாங்ல கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்காக ஏதாவது எம்ஜிஆரோட ஃபேவரட்டான டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எம்ஜிஆர் டயலாக் என்ன? எம்ஜிஆரோட வாய்ஸ் வருமா? இல்ல மிமிக்ரின்னு வராது. எம்ஜிஆர் டயலாக் வந்து எம்ஜிஆர் சார் சொல்லுவாருல்ல, கையில் இருக்கும் போதே கொடுத்துடணும், கொஞ்சம் யோசிச்சா மனசு மாறிடும், அப்போ உதவியே பண்ண மாட்டேன், அப்படி ஒரு டைலாக் இருக்கு. அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்கான டைலாக் அதுதான். மற்றபடி நான் அவங்கள ஆக்சுவலி ரொம்ப இமிட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் இது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது. அது நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இதுக்கு ரொம்ப அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி அது எப்போ என்னோட மைண்ட் செட்ல அது இருக்கு. அந்த அப்ப அதனால நான் கொஞ்சம் தான் ஏதாவது பண்ணுவேன். ஏதோ ஒரு பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு பாட எனக்கு வராது. இல்ல எனக்கு பாட எனக்கு வராது, அது சுத்தமா வராது. பாட எனக்கு பாட தெரியாது. சரி, ஓகே. ரீசெண்டா பார்த்தோம்னா உங்களுடைய வீடியோஸும் ஏஐயும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது என்ன? அது ஒரு 4-5 வீடியோஸ் ஏஐ அது நம்ம ஒரு சாரு பண்ணியிருக்கு என்னோட வீடியோஸ். அப்ப நானும் ஓகே பார்த்தப்ப நல்லா இருந்தேன். பிகாஸ் எம்ஜிஆர் சார் ஃபேஸ் தானே, அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அதனால நான் அது கொஞ்சம் நம்ம ப்ரொஃபைலில் போட்டிருந்தேன். மற்றபடி நான் ஒரு 3-4 இயர்ஸா பண்ற வீடியோஸ் தான் எல்லாமே. இதெல்லாம் ஒரு 400 வீடியோஸ் எல்லாம் இருக்கும் மேபி நினைக்கிறேன். இது 4-5 வீடியோஸ் ஏஐ பண்றது தான். அது நான் அதுக்கு கீழே எடிட்டர்னு போட்டுதான் போடுவாரு. அந்த மாதிரி மக்களை ஏமாற்ற முடியாது இல்லை. அதனால ஆக்சுவலா இப்ப நீங்க இருக்கிற லுக் இருக்குல்ல, இது எந்த ஏஜோடைய லுக்கு? அதே மாதிரி எம்ஜிஆரோட என்ன படங்கள், என்ன கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர் சாரோட எல்லா கேரக்டரும் சூப்பரான கேரக்டர்ஸ் தான். அண்டு என்னோட இந்த மேக்கப் வந்து எனக்கு எல்லாரும் சொல்லுவாரு, நான் கிளைம் பண்ணவே, எல்லாரும் சொல்லுவாரு மலை கள்ளன், அலிபாபா அந்த மாதிரி யங் எம்ஜிஆர் லுக்கு தான் எனக்கு வர்றதுதான் என்னோட மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸு. பட் நான் மிரர்ல போய் பார்க்கும்போது எம்ஜிஆரும் வராது, எம்என் நம்பி யாரும் வராது. எனக்கே தெரியல, அவங்க என்னமோ நான் பண்றது
எல்லாருக்கும் பிடிக்கிறது அதுதான். அது எப்படி என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இருக்கான்னு கேட்டா எனக்கு ஃபீல் ஆகல. பிகாஸ் இப்போ உங்களுக்கு என்னோட மாதிரி இப்போ எம்ஜிஆர் ஃபேஸ் எனக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி எம்ஜிஆர் ஃபேஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணல. அப்படிதான். இதுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னா நிறைய பேர் இருக்குல்ல. அந்த மாதிரி டேலண்ட் எனக்கு இருக்கான்னு தெரியல. அதுதான், அது மக்கள் தானே என்னென்ன முடிவு பண்ணுவோம். அப்படி அண்ட் ஃபைனலா எங்களுக்காக வந்து எம்ஜிஆர் சார் டைலாக்ல ஏதோ ஒன்று பேசி காமிங்க, அப்படி இல்லை அப்படின்னா லிப்சிங்க் அது பண்ணி காமிங்க. லிப்சிங் பண்ணலாம், பட் இப்போ திடீர்னு அவ லிப்சிங் ஆகாது. ஆனால் ட்ரை பண்றேன். ஓகே, நான் டைலாக் நான் கொடுத்துறேன். சரி சரி போட்டா யோசித்து சொல். யோசிக்க வேண்டிய நான் அல்ல. உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதே கேள்வி நானும் கேட்கலாமா? மோதுவதுதான் உன் முடிவா? உங்களுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை என்றால் நான் தயார். என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான். தோல்வியை எதிர்க்கு பரிசளித்தே பழகியவன் நான். அவை எனக்கு நானும் தயார். உங்கள் நடத்தை அப்படி இல்லை. யோசித்து சொல். யோசிக்க வேண்டிய நான். சூப்பர் ப்ரோ. ஓகேவா? தேங்க்யூ. உங்களுடைய லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்கப் இதெல்லாம் யார் பண்ணுவா? உங்க வீட்டில் யாராவது பண்ணுவாங்களா, இல்லை நீங்களே பண்ணிக்குவீங்களா? இல்லை, நான் தான் ஜஸ்ட் ஒரு பென்சில், ஐப்ரோ பென், அந்த மாதிரி பென்சில், பவுடர், அவ்வளோதான். நார்மல் பவுடர்? ஆமாம், அவ்வளோதான். அப்படி பண்ணுவார். அப்புறம் ஹேர் இப்படி ஹேர் உங்களுக்கு நார்மலாகவே அந்த மாதிரி இருக்கு. ஹேர் உங்கள் வீட்டில் வந்து யாரும் அம்மா அப்பா எதுவும் சொன்னது இல்லையா ஹேரை கட்? ஆமாம், திட்டிட்டு இருக்காரு. அம்மா அப்பா ஹேர் கட் பண்ண சொல்லி திட்டுவாரு. ஆனால் வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல நம்ம நண்பர்ஸ் எல்லாம் கட் பண்ண வேணாம் திட்டுவாரு. ஓகே, அம்மா அப்பா யாரோட ஃபேன்? அம்மா கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ், இந்த ரொம்ப ரிலீஜியஸ் வியூஸ்ல அப்படி இருக்கிறேன். ஸோ சினிமா பார்க்கறதெல்லாம் அவ்வளோ இல்லை. பட் நான் என்ன பண்றேன், அதுக்கு எனக்கு சந்தோஷம்னா நல்லதா இருந்தா அவங்க சப்போர்ட் பண்றேன். கொஞ்சம் அப்பா யாரோட ஃபேன் அப்படி கிடையாது. இப்போ அவங்க எங்க ஏஜ்ல எல்லாம் சினிமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி இல்லை. அவங்க ஃபுட்பால் பிளேயரா இருந்த அந்த நம்ம ஊரில் ரொம்ப நான் பார்க்கவே இல்லை இதுவரை. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. கோலியா இருந்த, நல்ல கோல் கீப்பரா இருந்த சொல்லி. இப்போ வீட்டில் இருக்கிறேன். அப்பா இந்த மாதிரி நீங்க எம்ஜிஆர் லுக்ல வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா அம்மா அப்பா? இல்லை, ஆக்சுவலி அப்பா வந்து எங்கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் அப்பா கிட்டையும் பேச மாட்டேன். எப்படி அப்படித்தானே? ஆமஞ்சேரி மாதிரியா? அல்ல, அப்படி இல்லை. அப்படித்தானே இப்போ பையன் அப்பா அப்படித்தானே ஒரு கெமிஸ்ட்ரி. எல்லா வீட்லும் இல்ல, 90% வீட்டுல அப்படிதான் இருக்கும். நாம அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அம்மா வழிதான் சொல்லுவாரு. உங்களுக்கு கூட பிறந்தவங்க? இல்ல, நான் மட்டும் தான். அம்மா வழிதானே சொல்லுவாரு. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அம்மா வழிதான் சொல்லுவாரு. அப்படிதானே எல்லாரும் நினைக்கிற. அப்படிதான் பொண்ணுங்க ரொம்ப என்ன, இப்போ டாடிஸ்க்கு வந்து லிட்டில் பிரின்சஸ்னா ரொம்ப ஃபேவரட். லிட்டில் பசங்களுக்கு வந்து அம்மா ஃபேவரட். ஆமா, அந்த மாதிரி தான். சோ இப்போ வீடியோ வந்திருக்கு, கொஞ்சம் வைரலா இருக்காப்பா. ஓகே, எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படி. பட் அவங்க FB-ல போஸ்ட் பண்ணிருக்கு என்னோட வீடியோ. மை சன் சொல்லி போஸ்ட். அது நான் ஃபைனல் அப்புறம் தான் பார்த்தேன். அதெல்லாம் ஓகே தான். அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. அது நிறைய அப்பா அம்மா இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்குல்ல. தனுஷ் சாரோட அப்பா, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இருக்கு. அப்பாவுக்கு பிடிக்கும், ஹீரோ அப்பாவுக்கு பிடிக்கும். பட் அது வெளியில காட்ட மாட்டேன். கடைசிதான் தெரியும் அப்பாவுக்கு அவன் ரொம்ப பிடிக்கும்ல விஷயம். இப்போ கடைசி வந்த நித்யா மேனன் மேடம், தனுஷ் சார் திருச்சிட்டாம்பரம், அதுல அப்படி தானே. பிரகாஷ் ராஜ் சார், தனுஷ் சார் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா நேரடியா பேச மாட்டேன். அப்பதானே தாத்தா கிட்ட தனுஷ் சார் சொல்லுவாரு, ஏதோ கஷ்டப்பட்டு வீட்டுல இருப்பாரு, ஏதோ அடிபட்டு. அப்ப தாத்தா கிட்ட சொல்லுவாரு, என் அப்பா என்ன அடிச்சாதான் மாசு, என்ன அப்பா அடிச்சாதான் மாசு, அப்படி சொல்லுவாருல்ல. அப்படிதான் அப்பாவே ரொம்ப பிடிக்கும். அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இது என் வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். பட் நேரடியா அவ்வளவு பேச மாட்டேன். அப்ப நான் சொல்லுவேன், சார் அப்பா நான் சென்னை போறேன், ஓகே போய் பார்த்து வாங்க, பார்த்து வா, அப்படிதான் சொல்லுவாரு. அப்படிதான் சொல்லுவாரு. அப்படி நான் ஒரு பையன் தானே. என்ன இதுவரைக்கும் அப்பா அடிச்சது இல்ல, இதுவரை அடிச்சது இல்லை. அதோட ஒரு குறவு எனக்கு இருக்கு. மத்தபடி அடிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்ல, அதோட ஒரு குறவு எனக்கு இருக்குன்னு சொன்னேன். அதோட ஒரு அப்பாவை பத்தி ஓகே, அதோட ஒரு என்ன சொல்றது, எமோஷனல் ஆயிட்டீங்க? இல்ல அப்படி இல்ல. இல்ல, நீங்க அது பைத்துல போடாண்டா. அதோட ஒரு அதுதான் என்னோட கம்மி. அப்பா அடிக்காததுதான் என்னோட கம்மி. இல்ல நான் நல்ல வேற ஏதாவது அப்பா அடிச்சிருந்தா வேற எங்கேயாவது வேற படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவாரு. அப்பா அடிக்காததுனால இங்க இருக்குன்னு சொல்லு. எல்லாரும் அப்பா ரொம்ப, அம்மா எல்லாமே
ஒரே ஒரு பையனானதுனால. கேர்ள்ஸ் கிட்ட கேட்க கூடாது, உங்ககிட்ட கேட்கலாம். ஆக்சுவலா உங்களோட ஏஜ் என்ன? 30 ஆக போறது. 30. ஆமா. ஓகே, நான் கெஸ் பண்ணது கரெக்டா? ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்கீங்க நீங்க. அப்படியா? இல்ல நீங்களே இது ஆக்சுவலி என்ன விஷயம் சொல்றேன். கமெண்ட்ஸ் வருவாரு, கமெண்ட்ஸ் வரல, நான் கெஸ் பண்றேன். ஒரு 3 கமெண்ட்ஸ் நான் கெஸ் பண்றேன். ஒன்று வந்து எம்ஜிஆர் கிராஸ் மீஷோ எம்ஜிஆர், இல்ல ஃபிளிப்கார்ட் எம்ஜிஆர், அந்த மாதிரி ஒரு கமெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இன்டர்வியூ எல்லாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, நீங்க சொல்லு யாரு இவர ஆறுன்னு சொல்லுங்க, அப்படி வருவாரு. அந்த மாதிரி அதான் நான் சொல்றேன். எனக்கு இப்போ நான் எம்ஜிஆர் லுக்ல இருக்குன்னு இல்லை. நான் இப்போ ஃப்ரெண்ட் என்னோட கசின் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப அமீன் என் கூட வந்திருக்கேன், என்னோட கசின் தான், மால்டால யூரோப்பில் இருக்கேன். இதுக்காக தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு, இது வீடியோ பண்றதுக்காக எல்லாம் நான் அவங்க கூட போய் இருக்கிறேன். ஆமா, இந்த கேள்வி நான் கேட்க வந்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இப்ப நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்றீங்களா இல்ல யாரோ ஒரு சிங்கிள் பர்சன்? இல்ல நானே தான். நானே தான். அது என்ன, நான் ஒரு 100 வீடியோஸ் பிரைவேட்டா போட்டிருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணுவாரு, அப்புறம் பிரைவேட்டா இருக்கும், போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்? அப்போ ஏன்னா நம்ம கிண்டல் பண்ண, அப்படி மேக் பண்ணோம், எப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? அல்ல, நம்மளே வந்து அவங்க கலாய்க்கிறது. ஆமா கலாய்க்குவாரு, பண்ணுவாங்களோ கலாய்க்குவாரு, அப்படி எல்லாம் பயந்து. ஸோ திடீர்னு ஒரு நானே நினைச்சேன், இல்லை இருந்து போகும்போது நான் தனியாக தான் போனோம். நான் ஏதாவது சாப்பிடணும்னாலும் நான் தான் உழைச்சி சாப்பிடணும், இல்லை என்னோட வீட்டில் இருந்து தான் தரணும். அப்புறம் நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு சொல்றது, கேட்கணும். நம்ம வழியே போறது நல்லா இருக்கும். அப்பதான் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணேன். அப்ப நிறைய பேர் கலாய்க்கிறது, நிறைய பேர் என்ன தெரிஞ்சும் நான் இருக்கும்போது இல்லாமலொക്കെ நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு. பட் முதல்ல எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு சேட் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வீடியோ போட்டு இப்போ ஓகே. எப்ப நம்ம மேல ஒரு கல்லு வந்து விழுகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கல்லை வச்சு வீடு கட்டி முன்னேறுவோம். அந்த விஷயம் தான் உங்களுடைய லைஃப்லயும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் பெரிய ஹைட்ஸ்ல ஒன்றும் ரீச் ஆகல. பட் இது கோ த்ரூ பண்றீங்கல்ல. ஆமா, அதான் இப்போ நீங்க முன்னாடி கேட்ட அந்த கேள்வி, இப்போ என்னோட ஐடென்டிட்டியில எனக்கு, பட் அது ஆக்சுவலி என்னோட ஐடென்டிட்டியில தான் எனக்கு வாழ்றணும்னு ரொம்ப ஆசை. பட் அப்பவும் என் கூட தலைவர் இருக்கிறோம், எம்ஜிஆர் சார் என் கூட எப்போ இருக்கணும். பிகாஸ் அவங்களால தான் நான் இப்போ உங்க முன்னாடி இருக்கிறதும், அவங்களால தான் நான் என்னோட ஐடென்டிட்டியை பற்றி பேசுறது, அவங்களால தான் எல்லாரும் பாக்குறது. இல்லாட்டி நான் ஒரு சும்மா ஏதாவது எங்கேயாவது போய் உட்கார்ந்து என்னோட ஐடென்டிட்டியை பற்றி பேசுனா யாரும் கண்டுக்க மாட்டேன். இப்போ என்ன கொஞ்சம் பேராவது ரெக்கக்னைஸ் பண்றது அவங்களால தான். ஸோ அவங்களையும் சேர்த்து தான் என்னோட ஐடென்டிட்டி நான் சொல்ல முடியும். எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய கோல்ஸை நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிடி பிரைம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ.